இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ டீமும் கௌதம் கம்பீர் டீமும் ஒவ்வொருத்தர் மேலே வந்து பழி போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இந்த நடப்பு பார்டர் கவாஸ்கர் மேட்சை பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முழுசாக இழந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. 5 போட்டிகளிலும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட செயல்பாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா எந்த விதத்துலையுமே வந்து ஒரு முழு திருப்தியாகவே இல்லை. பும்ரான்ற ஒரு தனி மனிதரோட செயல்பாட்டை தவிர முழு டீமாக பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஒரு பெரிய திறமையான விளையாட்டை வெளிப்படுத்தலைன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இது வந்து இந்திய அணிக்கு வந்து நல்ல நிலைமையான்னு பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இப்போ வந்து எல்லா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து இந்திய அணி வந்து எதிர்கொண்டுட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்காம பிசிசிஐயும் சரி கம்பீர் தரப்பும் சரி 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே என்ன காரணத்தை வச்சு பழி சுமத்தலாம் அப்படின்ற வேலையை தான் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்கன்ற